ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு பிள்ளையே, இந்த வராகி அம்மா எதுக்காக உன் மேல கோபத்தோட வந்திருக்கேன்னு தானே யோசிக்கிற? நீதான் உலகம்னு நீ என்னையே நம்பி இருக்க. நான் உனக்கான நல்லது செய்வேன்னு தினமும் என்னை நம்பி உன்னுடைய வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படி இருக்கும்போது நான் என்னைக்காவது உன்னை ஏமாத்துவேனா? அல்லது நீ ஆசைப்பட்டதை தான் உனக்கு கொடுக்காமல் இருப்பேனா? இது எல்லாமே தெரிஞ்சாலும் புரிஞ்சாலும் கூட இன்னுமே மனசுல வருத்தமும் வேதனையும் இருக்கிறத பார்க்கும்போதுதான் எனக்கு கோபம் கோபமாக வருது. என் அன்பு பிள்ளையே, எப்பவுமே நீ என் மேல அன்பும் பண்பும் பாசமும் பக்தியும் வச்சிருக்கிறது முக்கியம் கிடையாது. என்னை பத்தி சரியா புரிஞ்சு வச்சுக்கோ. இந்த வராகியம்மா உனக்கு கஷ்டங்களை கொடுப்பேன், கவலையை தருவேன். ஆனா கஷ்டங்களையும் கவலைகளையும் கொடுத்து உன் மனசை பக்குவப்படுத்திட்டு உன் வாழ்க்கையும் புத்துணர்ச்சியாக மாற்றியே தீருவேன்னு நான் உனக்கு ஏற்கனவே வாக்கு கொடுத்துருக்கேன். ஆனால் நீ அதையெல்லாம் சரி சரின்னு கேட்டுக்கிட்டு இப்போ மறுபடியும் நடக்காத விஷயத்தை நினச்சி கவலைப்படும் போது எனக்கு வருத்தமும் கோபமும் மாறி மாறி வருகிறது என் செல்லமே. இப்போ என்ன, உன் வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, சில கஷ்டங்கள் இருக்கு. அது சரியாயிரணும்னு நினச்சி தானே இவ்வளவு துடியா துடிக்கிறேன். உன் மனசை புரிஞ்சிக்காம நான் எந்த விஷயமும் செய்ய மாட்டேன். கூடிய சீக்கிரம் எல்லாத்தையுமே நான் சரி செய்து விடுவேன் என் செல்லமே. உன் மனசை புரிஞ்சிக்காத வாழ்க்கை துணை உனக்கு அமைஞ்சிருச்சே நினைச்சு வருத்தப்படாத. அவங்க உலகம் ரொம்ப சிறுசு, அவங்க யோசிக்கிற விதமும் ரொம்ப சுருங்கி போயிருக்கு. அதனாலதான் நீ நினைக்கிறதும் அவங்க யோசிக்கிறதும் மாறுபட்ட விதமா இருக்கிறதுனால நீங்க மாறுபட்ட கருத்துக்களோட அடிக்கடி சண்டை போடுறீங்க. ஆனா கூடிய சீக்கிரமே அவர்கள் உன்னை சரியாக புரிந்து கொள்ளும் வகையில நான் அவர்களுக்கு நல்ல மனமாற்றத்தை கொடுப்பேன். அவர் உன்னை புரிஞ்சுக்கிட்டு தலையில தூக்கி வச்சு கொண்டாடக்கூடிய அளவுக்கு நீங்க இருவருமே ஒருவர் புரிஞ்சுக்கிட்டு அன்பா அனுசரணையா சந்தோஷமா வாழத்தான் போறீங்க. உன் குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கீங்களா என்ன? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணநலன் இருக்கு. ஒவ்வொருவருக்கும் வேறு விதமான சிந்தனைகள், வேறு விதமான கொள்கைகள் இருக்கும்போது இப்படிதான் சில விஷயங்கள் முன்னுக்கு பின் முரணாக நடக்கும். ஆனா என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் நீ பொறுத்து போற. அதனால பொறுத்து போற வரைக்கும் உன்னை நல்லவன்னு சொன்னாங்க. ஆனா இப்போது ரொம்ப பொறுத்து போகாம என்னன்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்ச உடனே உன்னை எதிர்த்து பேசுகிறாங்க, சண்டை போடுறாங்க, எதிரியாக நினைக்கிறார்களா? கவலை கொள்ளாதே என் செல்லமே. சீக்கிரமே இந்த வராகியம்மா எல்லாத்துக்குமே ஒரு நல்ல முடிவை கொடுக்குறேன். சில நன்மைகள் சீக்கிரம் உன் வாழ்க்கையில நடக்கும். இப்போது திருஷ்டி போல சில பிரச்சனைகள் உன் வாழ்வில் இருந்தாலும் இது எல்லாத்தையுமே தாண்டி உனக்கான நல்லதை நான் நடத்தி முடிக்கிறேன். எப்போதுமே உன் வாழ்வில் நடக்கும் நன்மைகளில் மட்டும் நீ கவனம் செலுத்து. உனக்கு ஒருபோதும் எந்த கஷ்டமும் பிரச்சனையும் துன்பமும் வராத அளவுக்கு நான் உன்னை காப்பாத்துவேன் என் செல்லமே. எப்பவுமே உன்னுடைய சிந்தனைகளும் யோசனையும் கவனமும் வெற்றி பெறுவதை பற்றி மட்டுமே இருக்கட்டும். தோல்வியின் பக்கம் உன்னை இழுப்பதற்காக சின்ன சின்ன தடைகளும் பிரச்சனைகளும் வந்தாலும் நீ அதை கவனமாக தவிர்த்து விட்டு அதை பத்தி யோசிக்கிறதை நிறுத்திட்டு மனசை எப்போதுமே அமைதியா வச்சுக்கிட்டு உன்னுடைய கடமைகளை செய்வதற்கான முயற்சிகளை செய். நீ நினைச்ச பல நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பதற்கான நேரம் வந்துடுச்சு. நீ ஆசையா என்கிட்ட கேட்ட விஷயங்களையும் நீ ஆசைப்பட்டும் கிடைக்காமல் தள்ளி போய் தாமதமான விஷயங்களையும் இப்போது உனக்கு நான் முடிச்சு தரப்போறேன். உன் வாழ்க்கைய நல்ல விதத்தில் மாற்றி அமைக்கதான் இந்த வராகி அம்மா உன்னை தேடி ஓடி வந்தேன் என் செல்லமே. உனக்கான ஒண்ணு, நீ ஆசைப்பட்டதை அடைய நினைச்ச ஒண்ணு உனக்கு கிடைக்காம போயிடுச்சு. உனக்கான ஒன்று நிராகரிக்கப்படுதே நினைச்சு வருத்தம் அடையாதே. நீ எதிர்பார்த்ததை விட, நீ ஆசைப்பட்டதை விட சிறப்பான ஒன்றை தான் நான் உனக்கு கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்றத புரிஞ்சு வச்சுக்கோ. உன் வாழ்க்கையில நடக்கும் பல நிகழ்வுகள் உனக்கு வினோதமானதாக இருக்கலாம். ஆனால் அதை நீ பார்க்கும் பார்வையில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பார்ப்பாங்க. உன் வாழ்க்கையில நடக்கிற விஷயத்த நீ பார்க்கும் விதம் வேறு, நான் பார்க்கும் விதம் வேறாகத்தான் இருக்கிறது. முதல்ல என்ன விஷயம் நடந்தாலும் அது உன் வாழ்க்கையில நடக்குது, உனக்கு நடக்குதுன்னு யோசிக்காம தள்ளி நின்று இன்னொருவருக்கு நடப்பது போல யோசிச்சு பார்த்தீனா எல்லா உண்மைகளும் உனக்கு புரிய வரும் என் செல்லமே. ஏன்னா
எந்த விஷயத்தையுமே சற்று தூரத்தில் இருந்து பார்க்கும்போதுதான் அதை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களும் அதற்கான காரணமும் உனக்கு முழுவதுமாக புரிய வரும். உன் கூட இருக்கிற இந்த வராகி அம்மா உனக்கு கெட்டது செய்வேனா என்ன? இப்போது நீ பார்ப்பதற்கு சில விஷயங்கள் கெட்டதாகவும் கெடுதலாகவும் இருந்தாலும், பார்ப்பதற்கு அப்படி தோன்றினாலும் அது நிச்சயமாக உனக்கு நல்லது நடப்பதற்காக தான் நான் செய்கிறேன். இப்போதைக்கு நீ தாங்க முடியாத மன சங்கடத்தில் இருக்க. யாருக்கிட்டையாவது மனசில் இருக்க கஷ்டத்தை எல்லாம் சொல்லி அழுகணும் போல உனக்கு இருக்குதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் உன் மனசில் இருக்கதையெல்லாம் நீ சொல்லாமலேயே நான் அறிவேன் என் செல்லமே. உன்னை தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது நானாக இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? நீ நல்லா வாழ்ந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க முன்பாக உன்னை நிச்சயமாக ஜெயிச்சு வாழ வைப்பேன். அவர்களே பார்த்து வியக்கும் அளவுக்கு உனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்பேன். இந்த உலகில் வாழும் சகல ஜீவன்களும் நன்றாக வாழ வேண்டும் என நினைக்கிற இந்த வராகி அம்மா என்னையே முழுவதுமாக நம்பி காத்துக்கிட்டு இருக்க உன்னை ஏமாற்றி விடுவேனா என்ன? நிச்சயமாக உன் வாழ்க்கையை சிறப்பாக அமைச்சு தருவேன். நல்ல மனசை உனக்கு கொடுத்து உன் அறியாமையை போக்கி அறிவை பெருக்கி நீ நன்றாக வாழும்படியும் நான் செய்வேன் என் செல்லமே. உன்னை பத்தி யாரு என்ன சொன்னாலும் நீ கவலைப்படாத. ஏன்னா அனைத்தையும் அறிந்தவளாகத்தான் நான் இருக்கேன். நீ யாருங்கிறதும் எனக்கு தெரியும். உன்னை குறை சொன்னவர்களும் கேலி சொன்னவர்களும் யாருங்கிறதும் எனக்கு தெரியும். ஓ நல்ல மனசும் எனக்கு தெரியும். அவர்களுடைய கேடுகட்ட எண்ணமும் எனக்கு புரியும். நீ தேவையில்லாம உன் மனசை குழப்பிக்காத. உனக்கு தீங்கு நினைச்சவங்களையும் கெடுதல் செய்தவர்களையும் நான் பார்த்து கொள்கிறேன். நீ நிம்மதியாக இருக்க பார் என் செல்லமே. வெற்றிங்கிறது ஒரு விளக்கு. அது எப்போதுமே தானாக எரிவது கிடையாது. அந்த வெற்றி எனும் விளக்கை நீதான் பற்ற வைக்க வேண்டும் என் செல்லமே. அந்த வெற்றி எனும் விளக்கு உன் வாழ்க்கை முழுவதும் பிரகாசமாக எரிவதற்கு ஏற்றாற் போல அதற்கான எண்ணெயை நான் ஊத்துறேன். அதாவது நீ உன் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கும் நல்லா வாழ்றதுக்கும் நான் உனக்கு வழிகாட்டியாக இருக்க போறேன். எப்போதுமே தேவையில்லாத விஷயங்கள் நடந்ததையே நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்காத. நீ என் மேல அளவற்ற பக்தி வச்சிருக்க. உன் வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் என்கிட்ட சொல்லிட்ட. அப்புறம் என்ன, ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து நான் நிச்சயமாக உனக்கு பதில் சொல்வேன், வழிகாட்டுவேன். உன் வாழ்க்கைக்கான நல்லெண்ணத்தோட உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டும் எண்ணத்தோட இருக்கிற நானு உன் வாழ்வில் விளக்கேற்றி உன்னை ஒளிரச் செய்வேன் என் செல்லமே. உன் மனக்கவலைகள் எல்லாம் கரைந்து மறைய போகுது. உன் வாழ்க்கை பயணம் இனி முன்னோக்கியே இருக்கும். நீ பின்னோக்கி ஒருபோதும் போக மாட்டாய். இடையில சில பிரச்சனைகள் இருந்ததென்னவோ உண்மைதான். ஆனா நீ என் மேல பக்தி செலுத்த ஆரம்பிச்ச பிறகு உன் கர்ம வினைகளையெல்லாம் காணாமல் போக நான் ஆரம்பிச்சிட்டேன். அதாவது அனைத்து கஷ்டங்களையும் குறைத்து இனி எல்லா நல்ல விஷயங்களையும் உனக்கு நடத்தி தருவேன். எந்த நேரத்திலும் தேவையற்ற எந்த எதிர்மறை சிந்தனைகளும் உனக்கு வேண்டாம். இனி எல்லாமே நல்லதாக நடக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன் என் செல்லமே. நீ தடுமாறும் போது தாங்கி பிடிக்கும் ஆளாகவும் நீ தடம் மாறும்போது தட்டி கேட்கும் ஆளாகவும் நான் இருக்கேன். இதுக்கு மேல கஷ்டப்பட எதுவுமே இல்லைன்ற நிலைமையில தானே நீ இருக்கிற. என் பிள்ளையான உன்னை இப்படியே விட்டுவிட மாட்டேன். நிச்சயமாக உன்னை காப்பாத்தி உன் வாழ்க்கையில எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும்படி நான் செய்யத்தான் போகிறேன் என் செல்லமே. உனக்கான அழகான வாழ்க்கை உன்னை தேடி வரும். நீ பயப்படவும் வேணாம், கலங்கவும் வேண்டாம். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஜீவன்களைப் போல என் அன்பு பிள்ளையான உன்னையும் நான் நிச்சயமாக காப்பாற்றுவேன். எல்லா நல்லதையும் உனக்காக உன் வாழ்வில் நான் நடத்தி முடிப்பேன் என் செல்லமே.